வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை அண்ணன் நாளைக்கு தமிழகம் வராரு. நாளைக்கு பாஜக மையக்குழு கூட்டம் கூடுது. 19ஆம் தேதி ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. அண்ணாமலை அண்ணன் வருகைக்காக அதை 2 நாள் போஸ்ட்போன் பண்ணார் BL சந்தோஷ். மையக்குழு கூட்டத்தில் அண்ணாமலை அண்ணன் கலந்துக்குவாரா, கலந்துக்கிட்டால் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு. ஏற்கனவே பாஜக மேலிடத்துக்கிட்ட சொல்ல வேண்டியதை அண்ணன் சொல்லிட்டாரு. ஒரு டேர்ம் பத்தாது, 2 டேர்ம்லேருந்து அட்லீஸ்ட் 3 டேர்ம் டெஃபினட்டாக கொடுக்கணும். ஒரு டேர்ம் மட்டும் கொடுத்து 3 வருஷம் மட்டும் மாநில தலைவராக்கி பிறகு ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த 3 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சது வேஸ்ட்டாக போயிடும். மறுபடியும் கட்சி செட்பேக்கை சந்திக்க ஆரம்பிச்சிடும். அதனால் 2 டேர்மு 3 டேர்மு என்னை மாநில தலைவராகவே தொடர அனுமதிச்சிங்கன்னா டெஃபினட்டாக 2036 பாஜக ஆட்சி அப்படின்னு பாஜக மேலிடத்துக்கிட்ட அண்ணாமலை அண்ணன் சொல்லிட்டாரு. இந்த சூழலில் தான் மையக்குழு கூட்டம் கூடுது. ஒரு சில பேர் இப்போ அண்ணாமலை அண்ணன் மாநில தலைவர் ஆகாமல் 2029க்கு பிறகு ஆனால் என்ன, இப்போ என்ன அவசரம் அப்படின்னு தவறுதலாக சொல்கிறாங்க. IPL போட்டி நடந்துக்கு இருக்கு. இப்போ 250க்கு மேலே டார்கெட் அப்படின்னா 250க்கு மேலெலாம் ஹியூஜ் டார்கெட். இப்போ அதை அடிக்கணும் அப்படின்னு பேட்ஸ்மேன்கள் வராங்க. நான் என்ன சொல்கிறேன், அண்ணாமலை அண்ணனை ஓப்பனிங்கில் இறக்கி விடுங்க. ஸ்டார்டிங்கிலேருந்து கரெக்டாக ரன் ரேட்டை அண்ணாமலை அண்ணன் மெயின்டைன் பண்ணுவார். ஒரு ஓவருக்கு 13, 14, 15 இப்படி அடிச்சுக்கிட்டே வந்தாருன்னா 250 டார்கெட்டை ஈஸியாக அடிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சில பேர் என்ன சொல்கிறாங்க, மொதல் 15 ஓவரு அண்ணாமலை அண்ணனை இறக்காம 15 ஓவருக்கு மேலே இறக்குனா சூப்பராக இருக்கும். அண்ணாமலை தான் 6 அடிப்பார்ல, 15 ஓவருக்கு அப்புறம் இறக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஓப்பனிங்கில் வேறு யாரையாவது இறக்கி விடுறது. அந்த இறங்கினவங்க 6 எல்லாம் அடிக்காமல் அட்லீஸ்ட் 4 கூட அடிக்காமல் டொக்கு வச்சுக்கிருப்பாங்க, பாலை தின்னுக்கு இருப்பாங்க. 15 ஓவர் வரைக்கும் பாலை தின்னுட்டு அடுத்து அவுட் ஆவாங்க. 15 ஓவருக்கு எவ்வளோ அடிச்சிருப்பாங்க, 100 ரன் அடிச்சிருப்பாங்க. அடுத்து 5 ஓவருக்கு எவ்வளோ, 151 ரன் அடிக்கிற மாதிரி ஆயிரும். அந்த சூழலில் அண்ணாமலை அண்ணன் வந்து என்ன பண்ண முடியும்? அதான் சொல்கிறேன், ஆரம்பத்திலேருந்தே அதிரடியான பாலிடிக்ஸ் களத்தை செட் பண்ணணும். ஆரம்பத்திலேருந்தே ஓப்பனிங் பேட்ஸ்மேனை அண்ணாமலையை இறக்கி விடணும். 15 ஓவருக்கு மேலே இறக்கி விடுறதெல்லாம் வேஸ்ட்டு. 2029க்கு பிறகு இறக்கி விடலாம், இப்போ வேறு யாரையாவது தலைவராக போடலாம் அப்படின்னா டோட்டலாக களம் பாஜகவுக்கு சாதகமாகவே வராது. DMK வர்சஸ் TVK அப்படிங்கிற இந்த களத்தை ஸ்ட்ராங் படுத்திடுவாங்க விஜயும் உதயநிதியும். அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து கஷ்டப்படணும். அதுக்காக தான் சொல்கிறேன், இப்போவே அண்ணாமலையை மாநில தலைவர் ஆக்கிட்டா TVK வர்சஸ் BJP அப்படிங்கிறது செட் ஆகிரும் களம். DMKலாம் களத்துக்குள்ளே இருக்காது. இதுதான் சரியான டிசிஷன். உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக ஆன்லைன் மூலமாக டெண்டர் ஓப்பன் ஆகிருக்கு. டெண்டர் ஓப்பன் ஆகி கொஞ்சம் நேரத்திலேயே டெண்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. நார்மலாக இது மாதிரி டெண்டருக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்படும். ஆனால் டெண்டர் ஓப்பன் ஆன கொஞ்சம் நேரத்திலேயே டெண்டர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. இது பலருக்கு சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. ஏற்கனவே யாருக்கு டெண்டர் ஒதுக்கணும் அப்படிங்கிற முடிவோட தான் சும்மா பேருக்கு டெண்டர் ஓப்பன் ஆனிச்சா அப்படின்னு சொல்லிட்டு டிபேட் வந்துச்சு. இதன் எதிரொலியாக 2 அதிகாரிகள் இப்போ சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இது 2. 3வது என்ன பார்க்க போகிறோம், காவலர் தண்டபாணி இருக்கார் பார்த்தீங்களா, திமுக ஆட்சியில் அடிக்கடி போராட்டம் நடத்துவார், காவல்துறை யூனிஃபார்மோட போராட்டம் நடத்துவார். திமுக ஆட்சியில் தண்டபாணி அவர்களுடைய மகளுக்கு ஹாஸ்பிட்டலில் நடந்த ஒரு தவறான சிகிச்சை காரணமாக தன்னுடைய குழந்தை பார்த்தீங்கன்னா பாதத்தை இழக்கக்கூடிய சூழல் உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கடந்த 4 வருடங்களாக தொடர் போராட்டங்களை நடத்தி வராரு. குறிப்பாக சட்டப்பேரவை கூடக்கூடிய காலகட்டம், தலைமை செயலகம் முன்பாக போராட்டம் அடிக்கடி நடத்துவார் தண்டபாணி அவர்கள். இப்போ புதிய அரசு உருவாயிருக்கா, இந்த புதிய அரசாவது என்னுடைய டிமாண்டை நிறைவேற்றணும். என்னுடைய பெண் குழந்தைக்கு கால் பாதம் வந்து தவறான சிகிச்சை காரணமாக அகற்றப்பட்டுள்ளது, அந்த மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். நானும் 3 வருஷமாக போராடிக்கு இருக்கேன், திமுக ஆட்சியில் எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி இல்லை, TVK கவர்மெண்ட்டாவது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு இப்போது இன்னைக்கு தலைமை செயலகம் முன்பாக காவலர் தண்டபாணி அவர்கள் போராட்டம் நடத்தியிருக்காரு. இந்த போராட்டம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு TVK உடைய மருத்துவர் அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சங்கரன் கோவில் GH இருக்குல்ல, அந்த GH ஆய்வு செஞ்சுருக்காங்க. ஒரு கட்சியுடைய விங்ஸ்கெல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளே என்ன வேலை அப்படின்னு ஒரு பெரிய டிபேட் நடந்துக்கு இருக்கு. தாவேக்காவுடைய மருத்துவர் அணி எப்படி அரசு மருத்துவமனையை ஆய்வு செய்யலாம், ஒரு பக்கம் இது. இன்னொரு பக்கம் தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர் அம்மா உணவகத்தை ஆய்வு செஞ்சுக்கு இருக்காரு. கட்சி நிர்வாகிகளுக்கு இது வேலை கிடையாது. கட்சி நிர்வாகிகள் இப்படி பண்ணுறது விஜய்க்கு தான் கெட்ட பேரை ஏற்படுத்தும். அரசு நிர்வாகத்துக்குள்ளே கட்சியினருடைய தலையீடு எதுக்காக அப்படின்னு சாமானிய பொதுமக்கள் கேள்வி கேட்குறாங்க. MLAக்கள் இருக்காங்க, மினிஸ்டர்ஸ் இருக்காங்க,
இவங்க ஆய்வு செய்யலாம், இவங்க அதிகாரிகள் உதவி கொண்டு நடவடிக்கை எடுக்கலாம். டைரக்டாக கட்சிக்காரங்களே அரசு அலுவலகத்துக்கு போய் ஆய்வு செய்கிறது தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இனி வரக்கூடிய காலங்களில் தாவேகா கட்சி நிர்வாகிகள் இந்த போக்கை டெஃபினட்டாக அவங்க தவிர்க்கணும். இன்னொரு விஷயம், தாவேகா எம்எல்ஏக்கள் மீது என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுதுன்னா, எதுக்கு எடுத்தாலும் வீடியோ ஆய்வு செய்கிற மாதிரி, இந்த படத்துல எல்லாம் காமிப்பாங்கள்ல, டைரக்டாக போய் ஆய்வு செய்கிற மாதிரி அதை வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரீல்ஸ் மோகத்திலே தான் இருக்கீங்களா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டோம் சில ஃபீட்பேக்ஸ் வருது. இந்த ரீல்ஸ் எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு ப்ராப்பராக அஃபிஷியலாக என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ உங்களுடைய பவர் கொண்டு எடுங்க. அதை ரீல்ஸ் எடுக்கிறதெல்லாம் தயவு செஞ்சு வேண்டாம் அப்படிங்கிறதான் சாமானிய மக்களுடைய பார்வையாகவும் இருக்குது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.